ஒரு நாட்டினுடைய படைத்தளபதிக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஒரு சாமியார்கிட்ட போய் இதுக்குண்டான விளக்கம் என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு துறவியை போய் சந்திக்க போகிறார். அப்போ துறவிகிட்ட சந்திக்கப்படும் பொழுது, சாமி எனக்கு நிம்மதி இல்லை, நான் படைத்தளபதியாக இருக்கேன் நான், ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என்னை சத்தம் போட்டுக்கிட்டும் சண்டை சச்சரவோடு இருக்குது, இதுக்கு என்ன சாமி விளக்கம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ நீ என்னென்னப்பா செஞ்சேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சாமி நான் நகை நட்டு பொன் பொருள் பணம் இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை சாமி, ஆனால் சந்தோஷங்கிறது இல்லை, வீட்டுக்கு போனாலே எரிஞ்செரிஞ்சு விழுகிறாப்புல என் துணைவியாருன்றாப்புல. அப்போ சாமி சொல்கிறாப்புல, ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் ஒரே ஒரு ரோஜாப்பூ மட்டும் வாங்கி கொடு, அதுக்கப்புறம் நிகழ்வதை பாரு அப்படின்ட்டுருக்காப்புல. உடனே அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, போய் ஒரு ரோஜாப்பூவை வாங்கி கொண்டு போய் வீட்டில் கொடுத்து அடுத்த நொடி அந்த அம்மா தலையில் வச்சுக்கிட்டு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆறுதலான வார்த்தையும் ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாகவும் பேசுகிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாரு, ஒரு ரோஜாப்பூனாலும் முடியாது எது